என்னையே அசிங்கப்படுத்துறியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. மதுவால் ஏற்பட்ட மோதல், நண்பனுக்கு காத்திருந்த இரும்பு ராட். கோவையில் அதிர்ச்சி. கோவை மாவட்டம் பொள்ளாச்சிக்கு அருகே அமைந்துள்ளது நந்தனார் காலனி. தான் வசிக்கும் அதே பகுதியில் டீ கடை ஒன்றை நடத்தி வருகிறார். அது மட்டுமின்றி தனது கடையில் மது பாட்டில்களை பதுக்கி வைத்து போலீசாருக்கு தெரியாமல் கள்ள சந்தையில் மது விற்பனை செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த வருமானத்தை வைத்து தனது குடும்பத்தை பாதுகாத்தும் வந்துள்ளார். இந்த நிலையில் அதே நந்தனார் காலனியைச் சேர்ந்தவர் கணேசன் கோவையில் அரசு மருத்துவமனையில் தூய்மை பணியாளராக வேலை செய்து வருகிறார். இவரும் டீ கடை வைத்திருக்கும் மணிகண்டனும் நண்பர்களாக இருந்து வந்தனர். மணிகண்டன் கள்ள சந்தையில் மது விற்பனை செய்யும் போது கணேசன் அவருக்கு உதவியாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. இத்தகைய சூழலில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கணேசன் தனது நண்பனான மணிகண்டனின் டீ கடைக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த மணிகண்டனிடம் கணேசன் மது கேட்டுள்ளார். ஆனால் அதற்கு சரக்குலாம் கொடுக்க முடியாது, பணம் கொடுத்தீனா சரக்கு கொடுக்கிற என கராராக கூறியுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் இந்த வாக்குவாதம் முற்றி மணிகண்டனும் கணேசனும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அக்கம் பக்கத்தினர் இருவரையும் தடுத்து நிறுத்தி சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். ஆனால் கணேசனுக்கு மணிகண்டன் மீது ஏற்பட்டிருந்த கோபம் நிலையாக இருந்துள்ளது. இந்த நிலையில் கள்ள சந்தையில் மது விற்பனை செய்யும் மணிகண்டனின் தொழிலை தடுக்கும் விதமாக மகாலிங்கபுரம் காவல் நிலைய போலீசார் நந்தனார் காலனி பகுதியில் உள்ள மணிகண்டன் கடையை அகற்றக் கோரி பொள்ளாச்சி நகராட்சிக்கு கோரிக்கை வைத்தனர். அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட அதிகாரிகள் மணிகண்டனின் கடையை அகற்ற கோரி நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். அப்போது தனது கடையை அகற்றுவதற்கு கணேசன் தான் காரணம் என நினைத்துக் கொண்ட மணிகண்டன் அவர் மீது கடும் கோபத்தில் இருந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதி மாலை கணேசன் தனது வேலையை முடித்துக்கொண்டு வழக்கம் போல் வீட்டுக்கு வந்து கொண்டிருந்தார். அன்றைய நேரத்தில் திடீரென குறுக்கே வந்த மணிகண்டன் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அந்த நேரத்தில் இவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் திடீரென ஆத்திரமடைந்த மணிகண்டன் தான் மறைத்து வைத்திருந்த ரீப்பர் கட்டையால் கணேசனை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் தலையில் பலத்த காயமடைந்த கணேசன் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே சரிந்து விழுந்தார். ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஊர் மக்கள் படுகாயமடைந்த கணேசனை மீட்டு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த மகாலிங்கபுரம் காவல் நிலைய போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதையடுத்து முன்விரோதத்தால் கணேசனை தாக்கிய மணிகண்டனை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். அதன் பிறகு மணிகண்டன் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மதுவால் ஏற்பட்ட தகராறில் நண்பனை ரீப்பர் கட்டையால் அடித்து கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் பொள்ளாச்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.